ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் கிளவுட் ஃப்ரண்ட் கான்செப்ட் வந்துட்டு பார்க்கலாம். கிளவுட் ஃப்ரண்ட் சர்வீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய சர்வீஸ். ஆனால் இதோட ஆக்சுவலான ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிடிஎன் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிடிஎன் அப்படின்றது வந்துட்டு கான்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறோனாலுமே ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், வேற ஒரு இடத்துலேருந்து நம்ம கொடுக்குற ஒரு அப்டேட்டை எந்த ரீஜியன்ல எங்க இருக்கிறவங்களோ எங்க வேணாலும் ஒருத்தவங்க இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே டைம்ல அந்த ரெஸ்பான்ஸ் போய் சேரணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்றது அந்த சிடிஎன் கான்செப்ட். ஸோ நேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎன் கான்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஓவர் த நெட்வொர்க் கான்டென்ட்டை டெலிவரி பண்றது தான் வந்துட்டு இந்த சர்வீஸோட மெயின் ஜாப். ஓகேங்களா? ஸோ ஒன் லைன் டெஃபினேஷன் பாருங்க. கிளவுட் ஃப்ரண்ட் வந்துட்டு ஒரு குளோபல் சிடிஎன் கான்செப்ட். கண்டென்ட்டை லோ லேட்டன்சிலையும் ஹை ஸ்பீட்லையும் டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ் தான் வந்துட்டு சிடிஎன் கான்செப்ட். இது வந்துட்டு அட்வான்ஸ்டு கான்செப்ட். பட் இது நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன் எதுவும் இல்லைன்றனால இதை நம்ம வந்துட்டு தியரிட்டிக்கலாக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எதுக்காக நம்ம கிளவுட் ஃப்ரண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸே எடுத்துக்கோங்க. யூகே ரீஜன்ல இருந்து அவங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்க இந்தியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சைனா, ஜப்பான் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு அவங்க ஒரு அப்லோட் பண்ணதும் அந்த டைமுக்கு எல்லாத்துக்குமே இது வந்துட்டு அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎன். சிடிஎன் இல்லை அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா ரொம்ப வந்துட்டு ஹை லேட்டன்சியா இருக்கும். லோ லேட்டன்சின்றது லோடிங் டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. ஹை லேட்டன்சின்னு வரும்போது லோடிங் டைம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ பக்கத்துல இருக்க ரீஜன்ல இருக்கவங்களுக்கு சீக்கிரமே வந்துட்டு அந்த கண்டென்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபார் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அதோட வந்துட்டு ரொம்ப நாள் டெலிவரி எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்றதுக்காக தான் சிடிஎன் கான்செப்ட் வந்துட்டு வந்தது. ஓகேங்களா? ஸோ சிடிஎன் வந்துட்டு மெயினா எந்த ரீஜன்ல ஆல் ஓவர் த குளோப் எங்க இருந்தாலும் ஒரே டைம்ல எல்லாத்துக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் போய் சேரணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் இது. நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதா இருக்கட்டும், யூடியூப்ல ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நெட்ஃபிளிக்ஸ், சோஷியல் மீடியாஸ் எல்லா பிளாட்ஃபார்ம் எல்லா வெப்சைட்டுக்கு பின்னாடியுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த சிடிஎன் கான்செப்ட் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம சில காம்பனன்ட்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆரிஜின்னா என்ன, எஜ் லொக்கேஷன்ஸ் தான் என்ன, அதெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே ரியல் டைம் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இது தியரிட்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்டோட சில டெர்மினாலஜிஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரிஜின். ஆரிஜின்றது ஒரு ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் டேட்டா எங்கேருந்து வருது, எதுலேருந்து வருது அப்படின்றது. இது வந்துட்டு இப்போ நீங்கள் S3 பக்கெட்டில் உங்கள் அப்ளிகேஷன் வச்சிருக்கலாம், இல்லைன்னா EC2 சர்வரில் இருக்கலாம், லோட் பேலன்சர், ஏபிஐ கேட்வே எதில் வேணாலும் இருக்கலாம். இப்போ EC2 சர்வரில் உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் ஆரிஜின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி எந்த இடத்துல இருந்து வருது, இப்போ ஆரிஜின் சில இருக்கு யூகே ரீஜனாக இருக்கலாம், சிலது யூஎஸ் ரீஜனாக இருக்கலாம், இந்தியன் ரீஜனாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ரீஜியன் பொறுத்தும் வந்துட்டு ஆரிஜின் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? செகண்டு எஜ் லொக்கேஷன். எஜ் லொக்கேஷன் வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்றோம் நம்ம இங்கேருந்து அப்லோட் பண்ற ஒரு விஷயம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும்னு சொல்றோம். அது எப்படி வந்துட்டு நீங்க ரீச் பண்ண முடியும் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் நம்மளோட டேட்டா சென்டர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஏடபிள்யூஎஸ் மூலியமா நம்ம டிப்ளாய் பண்றோம். எதுக்கு டிப்ளாய் பண்றோம் அப்படின்னா, அவங்க டேட்டா சென்டர்ஸ் ஆல் ஓவர் த குளோப் இருக்கு. ஸோ எல்லா ரீஜனையும் ஆல் ஓவர் த குளோப் நம்ம வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நம்ம டிப்ளாய்மெண்ட்டுக்கு அவங்களுடைய சர்வீஸை வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா எஜ் லொகேஷன்ஸ் பாருங்க. ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே எஜ் லொகேஷன்ஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த எஜ் லொகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே வந்துட்டு அந்த பர்பிள் கலர்ல இருக்கிறது மல்டிபிள் எஜ் லொகேஷன்ஸ். அதாவது நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்து லொக்கேட் ஆகி இருக்கிறது. ரீஜனல் பொறுத்து எஜ் கேஷஸ். இந்த கேஷஸ் இப்போதைக்கு விட்டுருங்க. ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு எஜ் லொகேஷன்ஸ், பர்பிள்ல இருக்கிறது மல்டிபிள் எஜ் லொகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா இப்போ நம்ம வந்துட்டு பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்க அப்படின்னா இது எல்லா நெட்வொர்க்லயுமே போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றது சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். இந்தியா ரீஜன்ல வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் பண்றோம். ஸோ நம்மளுடைய அந்த பர்டிகுலர் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கொடுக்குற ஒரு வீடியோவா இருக்கட்டும், சீரிஸா இருக்கட்டும், அது எல்லா ஸ்டேட்டஸ் எல்லா ரீஜன்ஸ்லயுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா லோ லேட்டன்சில இருக்கணும், ஹை ஸ்பீட்ல இருக்கணும்,
அவங்களுக்கு எந்த ஒரு பிளர்ரா இருக்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும். அந்த இது காட்டுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஆடியோ, வீடியோ எல்லாமே கிளியரா வந்துட்டு ஒருத்தருக்கு ரீச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இருக்க அப்ளிகேஷன ஒரு நியூவா ஒரு சீரிஸ் வந்துட்டு நான் ஆட் பண்றேன். அந்த சீரிஸ கேஷே ஃபார்மேட்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? கேஷே வந்துட்டு என்ன குக்கீஸ் கேஷேலாம் சொல்றோம் இல்லையா? இந்த கேஷே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, டெம்பரவரியா அந்த டேட்டாவ வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது எல்லா எட்ஜ் லொகேஷன்ஸ்லயும் கொண்டு போய் வந்துட்டு ரீச் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்க எந்த ரீஜனா இருந்தாலுமே அந்த கேஷே ஸ்டோர் பண்ண அந்த டேட்டா சென்டர்ல இருக்கிற அந்த கண்டென்ட் உங்களுக்கு அந்த பக்கத்துல இருக்க ரீஜனுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கும். இப்படிதான் வந்துட்டு உங்களுக்கு எட்ஜ் லொகேஷன்ஸ், இந்த கேஷே, ஆரிஜின் இது எல்லாமே சேர்ந்து வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கேஷ் வந்துட்டு சொன்ன மாதிரி தான் டெம்பரரி காப்பி ஆஃப் டேட்டா. ஒரு இமேஜாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு வீடியோ, ஆடியோ எதாக இருந்தாலுமே சரி, அது அந்த ஆரிஜினில் போயிட்டு அந்த விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ டெம்பரரியாக மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். லாங் டேர்முக்கு வந்துட்டு அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்ல இப்போ நம்ம EC2 சர்வரில் கிரியேட் பண்ணுற இன்ஸ்டன்ஸ் எப்படி இன்ஸ்டன்ஸ் சொல்கிறோம், பக்கெட் சொல்கிறோமோ, அந்த மாதிரி CDNல டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ ஆல் ஓவர் த இடத்துக்கு அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றதுனால டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல ஆரிஜின், கேஷேயோட செட்டிங்ஸ், ஸோ அதோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், அது எவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு அந்த டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும், எந்தெந்த ரீஜியன்ஸ்க்கு அது கொண்டு போய் சேர்க்கணும், இந்த மாதிரி இருக்கிற கேஷே செட்டிங்ஸ் எல்லாம் பார்ப்போம். SSL டெர்மினேஷன், அதுக்கப்புறம் டொமைன், பிஹேவியர் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ SSL டெர்மினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈஸியாக ஹேக் பண்ணுற மாதிரி இல்லாமல், ஒரு மாதிரி ஃபால்ஸ் டிராஃபிக்னால ஏதாவது ஒரு DDoS அட்டாக் மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் எப்படி சொல்றது, ஒரு ஃபால் பிஹைண்டாக கொண்டு போகாமல் ரீச் பண்ணுறதுக்கான விஷயம்லாம் நம்ம SSL இந்த இது எல்லாத்துலேயுமே பார்ப்போம். சரிங்களா? ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்டோட ஃப்ளோன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, யூசர் அதாவது இப்போ நம்ம ஒரு எண்ட் யூசர் இருக்காங்க. அவங்க கிளவுட் ஃப்ரண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. அதில் கேஷே அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிடும். இன்கேஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா ஆரிஜினில் இருந்து டேட்டாவை கேஷே மூலியமா அந்த யூசருக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு இதோட ஒர்க் இருக்கும். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்ல அந்த கேஷேல டேட்டா ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு டேரெக்டாக டேட்டா வந்துடும். இல்லைன்னா ஆரிஜின்லேருந்து அதை எடுத்துகிட்டு போய் கேஷே ஃபார்மேட்டில் வச்சுட்டு அதுதான் நமக்கு வந்துட்டு அந்த டேட்டாவை டெலிவர் பண்ணும். இந்த மாதிரி ஆர்டரில் தான் வந்துட்டு CDN கான்செப்ட் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டர் வெப்சைட், லோவர் லேட்டன்சி, குளோபலாக டெலிவரி ஆகும். EC2 லோடை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஏன் அப்படின்னா இது பப்ளிக்காக வந்துட்டு உங்களுக்கு பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும். நிறைய EC2 சர்வர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ்க்கான லோடுன்றதை கம்மி பண்ணிவிட்டு எல்லா லோடையும் லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேலிங், குரூப் டிஸ்ட்ரிபியூஷன் இது மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ EC2க்குன்னு பெருசாக எந்த லோடும் வந்துட்டு இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா DDoS ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த ஃபால்ஸ் அட்டாக் சொன்னோம் இல்லையா? இப்போ உங்களுடைய அப்ளிகேஷனோ உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ யாராவது வந்துட்டு ஹேக் பண்ணணும், இல்லை டவுன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் கமாண்ட் கொடுக்குறோம்ல, CPU ஸ்ட்ரெஸ் கமாண்ட், அந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஃபால்ஸாக நிறைய டிராஃபிக் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சர்வருக்கு ரொம்ப நிறைய டிராஃபிக் வந்துட்டே இருக்கும்போது கிராஷ் ஆகும், இல்லைனா டவுன் ஸ்டேட் போயிடும். அதுக்காக தான் இந்த DDoS அட்டாக் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTTPS சப்போர்ட் இருக்கு. ஸோ செக்யூர்டான வெப்சைட் மூலியமாக தான் உங்களுடைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. காஸ்ட் ஆப்டிமைசேஷனுமே வந்துட்டு இதில் இருக்கு. CDN கான்செப்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் காஸ்ட்டும் ஜாஸ்தி, அட்வான்ஸ்டான சர்வீஸும் கூட. மெயினாக நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லா ரீஜன்லையுமே எல்லா இடத்துக்குமே கொடுக்குறீங்க அப்படின்னா CDN வந்துட்டு மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ காமனாக எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறது, வீடியோ ஸ்ட்ரீமிங்கில், இமேஜ் டெலிவரி, ஸோ சோஷியல் மீடியாஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது, APIயோட ஆக்ஸலரேஷன் கொடுக்கறது, கேமிங். ஸோ நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணதில் 90% மேலே எல்லாத்துலேயுமே CDN கான்செப்ட் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் எங்கே இருக்கவங்களும் யூஸ் பண்ணுறோம், வெளியிலையும் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டீம்ஸாக இருக்கட்டும், எல்லா மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஹேண்ட்ஸ் ஆனோட ஸ்டெப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். பட் இங்கே நம்மளுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு எந்த DNSம் கனெக்ட் பண்ணலை, ப்ளஸ் அப்ளிகேஷன் இல்லைன்றதுனால தான் இது நம்ம வந்துட்டு தியரி கான்செப்ட் மாதிரி பார்க்குறோம். இன்னொன்று DNS மேப் பண்ணுறதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஓகே. இப்போ CDN கான்செப்ட் புரிஞ்சது தானே? ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரே டைம்ல போய் சேரணுன்றதுக்காக ஒர்க் பண்றது தான் CDN கான்செப்ட். வேற எதுவுமே நீங்க குழம்பிக்க வேணாம். இல்ல லோ லேட்டன்சினா என்ன, எட்ஜ் லொகேஷன்ஸ்னா என்ன, ஆரிஜின், கேஷியோட ஃபார்மேட் இதெல்லாம் எப்படி இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரவுட் 53.
ஸோ டிஎன்எஸும் சிடிஎன்னும் உங்களுக்கு வந்துட்டு இன்டர் கனெக்டடாக தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதில் ரவுட் 53ன்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎன்எஸ் சர்வீஸ், டொமைன் நேம் சர்வீஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ரவுட் 53, இந்த 53ன்றது தான் டிஎன்எஸோட போர்ட் நம்பர். அதுதான் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்ல ரவுட் 53ன்ற நேம்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபி அட்ரஸை வந்துட்டு ஒரு டொமைன் நேமுக்கும் மாற்றலாம், உங்களோட டொமைன் நேமை ஒரு ஐபி அட்ரஸ்க்கும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஎன்எஸ் வச்சு நீங்கள் உங்களுடைய டார்கெட் அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய கிளாஸ் டைப்ஸ் இருக்குது, அப்புறம் ரவுட்டிங் பாலிசிஸ்லாம் இருக்குது. ஓகே. ஸோ ரவுட் 53 எதுக்குன்ற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இதையுமே வந்துட்டு நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஐபி இப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த ஐபி அட்ரஸ், இன்னொரு அப்ளிகேஷன் ரீச் பண்ணா அதுக்கு இந்த ஐபின்ற மாரி ஐபிஸ் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் ஒரு ஹியூமன் ரீடபிள் டொமைன் நேம்ஸ அத நம்ம மாத்திக்கிறோம். இப்போ 192.173.83.14 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இந்த ஐபிய ஞாபகம் வச்சுக்கிறத விட Amazon.com, Flipkart.com, Netflix.com ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால தான் ஹியூமன் ரீடபிள் டொமைன் நேம்ஸா சேஞ்ச் பண்றோம். செகண்டு நம்மளோட அப்ளிகேஷன் வந்து எப்பவுமே நீங்க இன்கேஸ் எல்லாருமே கரெக்டா தான் சர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்துட்டு அதுக்கு ஆலிஸா வேற ஒரு நேம் வச்சு சர்ச் பண்ணலாம். சிலர் மிஸ்டேக்கா வேற நேம் கொடுத்து சர்ச் பண்ணலாம். இல்ல நீங்க நார்மலா வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட சர்ச் பண்றீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே டிஎன்எஸ்ல வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் வந்துட்டு வாங்கி நம்ம ரெஜிஸ்டர்ட் நேம்ஸை வந்துட்டு கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு எப்படி சர்ச் பண்ணாலுமே நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ காம்பனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹோஸ்டட் ஜோன்னு சொல்லுவோம். இந்த ஹோஸ்டட் ஜோன் வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு கண்டெய்னர் மாரி இருக்கும். அந்த கண்டெய்னர் எல்லா டிஎன்எஸ் ரெக்கார்டையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். லைக் வந்துட்டு நம்மளோட Amazon.com, Flipkart.com, நம்மளோட வெப்சைட் அதாவது mywebsite.com இந்த மாரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ரெக்கார்ட்ல இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ரெக்கார்டா வந்துட்டு இருக்கும். ஸோ இப்ப .comன்னு இருக்கிறது, .in இருக்கிறது, .orgன்னு இருக்கிறது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கார்ட்குள்ள போயிட்டு, அதுல நீங்க எந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த நேம்குள்ள போயிட்டு உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்து தான் யூசருக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன ரெக்கார்ட் செட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ ரெக்கார்ட், ஏ ரெக்கார்ட், சி நேம், எம்எக்ஸ், டிஎக்ஸ்டி, அலைஸ் இதெல்லாமே வந்துட்டு பாப்புலராகவும் கொஞ்சம் அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடிய சில ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏ ரெக்கார்ட். இந்த ஏ ரெக்கார்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நேமை டொமைன் நேமா சேஞ்ச் பண்றது. இப்போ abc.comனு இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு ஐபியா வந்துட்டு சேஞ்ச் பண்றது. டொமைன் நேம் டு ஐபி இது வந்துட்டு ஏ ரெக்கார்ட். ஏ ரெக்கார்ட் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா ஒரு ஐபியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நமக்கு. ஓகேங்களா? ஏ ரெக்கார்ட் வந்துட்டு பர்டிகுலரா IPv4 வந்துட்டு சேஞ்ச் பண்ணும். ஒரு நேமை IPv4 அட்ரஸ்க்கு சேஞ்ச் பண்ணும். ஏ ரெக்கார்ட் வந்துட்டு ஒரு டொமைனை IPv6ஓட வெர்ஷனுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஏவும் ஏவும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். வெர்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சி நேம் தான் வந்துட்டு நம்ம இப்போ Amazon.comனு கொடுத்தாலும் பரவாயில்ல, www.amazon.comனு கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரே ரிசல்ட் தான் கிடைக்குது இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரெக்கார்டு வந்துட்டு இந்த சி நேம் ரெக்கார்ட் தான். இந்த சி நேம் ரெக்கார்டு வாங்குனீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி கொடுத்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். எம்எக்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயில் சர்வருக்காக நம்ம யூஸ் பண்றது. ஸோ கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், மைக்ரோசாஃப்ட்டுக்கு, ஜிமெயில் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எம்எக்ஸ் ரெக்கார்ட். டிஎக்ஸ்டி ரெக்கார்ட் வந்துட்டு நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா மெசேஜஸ், டெக்ஸ்ட் ஃபார்மேட், டெக்ஸ்ட் வேல்யூஸ் இது பின்னாடி இருக்கிறது வந்துட்டு டிஎக்ஸ்டி ரெக்கார்டு வந்துட்டு இருக்கும். அலைஸ் தான் வந்துட்டு ஏடபிள்யூ ஸ்பெஷல் ப்ளஸ் நம்ம ரொம்ப வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு உங்களோட டிஎன்எஸ்ஸை ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸுக்குள்ளே வந்துட்டு ஆட் பண்ணிவிடும். இப்போ EC2க்குள்ள உங்கள் சர்வர் இருக்கு, S3க்குள்ள உங்களோட சர்வர் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அந்த வெளியில இருக்கிற அந்த டிராஃபிக்கை உங்களுடைய ஏடபிள்யூஎஸ்க்குள்ள வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த அலைஸ் ரெக்கார்டு வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது. சரிங்களா? ஓகே. ஸோ ரவுட்டிங் பாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா 7 ரவுட்டிங் பாலிசிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் ரூட்டிங். ஒரு யூசர் ஒரு சர்வர்ல போயிட்டு ரீச் பண்றாங்க அப்படின்னா யூசர் டு சர்வர். ஓகேங்களா? இப்போ ஒரு லேப்டாப் இருக்கு. நம்ம டைரக்டா அந்த லேப்டாப்ல இருக்க அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்றோம் அப்படின்னா யூசர் ஒரு அப்ளிகேஷனை ரீச் பண்றாங்க. செகண்ட் வெயிட்டட் ரவுட்டிங். இதுல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சேமா இருக்க மாதிரி தான் இருக்கும். வெயிட்டட் ரவுட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக்கை ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். ஸோ இப்போ 80% ஒரு சர்வருக்கு டிராஃபிக் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அது செகண்டரியா இருக்கக்கூடிய இன்னொரு சர்வருக்கு அந்த டிராஃபிக் வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுரும். ஓகேங்களா? இதுதான் வெயிட்டட் ரவுட்டிங். ஸோ 80% டிராஃபிக் வந்துட்டு சர்வர் ஏக்கு கொடுக்குது.
பேலன்ஸ் 20% வந்துட்டு சர்வர் பிக்கு கொடுக்குது. ஓகேங்களா? தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா லேட்டன்சி ரவுட்டிங். இந்த லேட்டன்சி ரவுட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நியரஸ்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். கொஞ்சம் தூரமா இருக்கவங்களுக்கு அதிகமா வந்துட்டு டைம் எடுத்து லோட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த இதை வந்துட்டு நம்ம கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்தியால வந்துட்டு டேட்டா சென்டர்ல வந்துட்டு ரெக்கார்ட நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்தியால இருக்கிறவங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். ஓகேங்களா? இப்போ மும்பையோட ரீஜியன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியன் யூசர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விர்ஜீனியா இல்லைன்னா ஓஹியோ இது எது நீங்க எடுத்தாலுமே வந்துட்டு, அந்த டேட்டா சென்டர் அந்த சரௌண்டிங்ல இருக்க பீப்புளுக்கு அதிகமான இதை கொடுக்கும். ஸோ டிஎன்எஸ் ரெக்கார்ட அந்தந்த ரீஜியன்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சரிங்களா? ஃபெயிலோவர் ரவுட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெயிலோவர் ரவுட்டிங்க்கும் வெயிட்டட் ரவுட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, வெயிட்டட் ரவுட்டிங்ல டிராஃபிக்கை பிரிச்சு கொடுக்குது. அதிகமான டிராஃபிக்கை ஒரு சர்வர் ஏக்கும், அதாவது பிரைமரியான ஒரு சர்வருக்கும், கம்மியான டிராஃபிக்கை செகண்டரி சர்வருக்கும் பிரிச்சு கொடுக்குது. ஃபெயிலோவர் ரவுட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைமரின்னு ஒரு சர்வர் இருக்கும், செகண்டரி ஒரு சர்வர் இருக்கும். பிரைமரி சர்வர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா டிராஃபிக்கும் செகண்டரி சர்வருக்கு வந்துடும். டிராஃபிக்கை பிரிச்சு கொடுக்கறது வெயிட்டட் ரவுட்டிங். அதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா செகண்ட் சர்வருக்கு அனுப்புறது வந்துட்டு ஃபெயில் ஓவர் ரவுட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஜியோ லொகேஷன் ரவுட்டிங் வந்துட்டு மோஸ்ட்லி பேங்க் அப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய அந்த இந்தியா ரீஜன் அந்த ரீஜனுக்குள்ள தான் இருக்கணும். அதை யூஎஸ்ல இருக்கவங்க யாராவது பாக்குறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு அதை காமிக்குது. அவங்க அதை ஹேக் பண்றதுக்கோ இல்லை நம்மளோட டேட்டாஸ் பாக்குறக்கோ நிறைய வந்துட்டு இப்போ ஆர்மியில யூஸ் பண்றதா இருக்கும், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரீஜன் இந்தியாவை தாண்டி அது வெளியில போகக்கூடாதுன்ற மாதிரி சில இது இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஜியோ லொகேஷன் ரவுட்டிங் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் கண்ட்ரி, இந்தியானா அது இந்தியன் வெப்சைட்டா இருக்கும், நம்ம மட்டும் தான் அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? யூஎஸ்னு வரும்போது யூஎஸ் வெப்சைட்டு அது அவங்க மட்டும் தான் அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். வேற எந்த ஒரு லொகேஷன்ல இருந்தும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் ஜியோ லொகேஷன் ரூட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த் செக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் லோட் பேலன்சர் மாதிரி தான் உங்களுக்கு எப்பவுமே 24/7 வந்துட்டு ஹெல்த் செக்ஸ் பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா டிராஃபிக் வந்துட்டு உங்கள் சர்வருக்கு தான் ரவுட் ஆகுது. ஸோ அந்த சர்வர் வந்துட்டு ஹெல்த் செக் கரெக்டாக இருக்கணுன்றத என்ஷூர் பண்ணிட்டே இருக்கும் ரவுட் 53. அதே மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ ஆனால் கூட யூசர்ஸ் எல்லாத்தையுமே ரீடைரக்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கும் வேற சர்வருக்கு, வேற ஒரு டேட்டா சென்டருக்குன்ற மாதிரி ரீரூட் பண்ணி விட்டுட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு யூசர் இருக்காங்க, அவங்க அப்ளிகேஷனை ரீச் பண்றாங்க, அந்த அப்ளிகேஷனை ரவுட் 53யோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஎன்எஸ் நேம் அந்த அப்ளிகேஷன் போறாங்கனாலே அது ரவுட் 53ல இருக்க டிஎன்எஸ் ரெக்கார்டை போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணும்னா சிடிஎன் கான்செப்ட் மூலியமா அந்த கேஷே இருக்கான்றத பார்த்துட்டு, கேஷே இருந்துச்சுன்னா அப்பவே டேட்டாவை கொடுத்துரும், இல்லைன்னா ஆரிஜின்ல போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து மறுபடியும் கேஷே ஃபார்மேட்லேயே கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஆரிஜின் எதா வேணாலும் இருக்கலாம், EC2 S3 ALB எதா வேணாலுமே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் க்ளவுட் ஃப்ரண்ட்டும் இது ரவுட் 53க்கும் ஆன சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இதை மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். லைக் அதோட காம்பனன்ஸ் கேட்பாங்க. ரவுட் 53 டிஎன்எஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்களான்னு. பட் இதில் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கறது கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி எப்படி இது ஒர்க் ஆகுது, ஒர்க் ஃப்ளோ என்ன, ஸ்கேலிங் பாலிசிஸ் என்னென்ன இருக்குது, ரவுட்டிங் பாலிசிஸ்னால் என்ன, என்னென்ன ரெக்கார்ட் இருக்குது, அந்த டைப்ஸ் என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், சிடிஎன் கான்செப்ட் மெயினாக என்ன, அதில் என்ன காம்பனன்ஸ் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா?